பண்றது? ஒரே டென்ஷனா இருக்கே. தம்பி தண்ணி குடிக்கிறீங்களாப்பா? இல்லங்கா, வேண்டாம். தம்பி நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்ப்பா. எதுவும் வேணும்னா சொல்லுங்க, இப்பயே எடுத்து கொடுத்துட்டு போறேன். இல்லைங்கக்கா, எதுவும் வேண்டாங்கக்கா. டேய் மச்சான், உங்களுக்கு எதுவும் வேணுமாடா? இல்லடா, எதுவும் வேண்டாம். அப்படி எதுவும் வேணும்னா இந்த கிச்சன் இங்க தானக்கா இருக்கு, நாங்க எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிறோம், நீங்க போயிட்டு வாங்க. சரிங்கப்பா. சாவியும் பாத்ரூம் தூக்கிட்டு போயிட்டு அங்கிட்ட எதுவும் விழுந்துருச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான், இங்கேயே வச்சுட்டு போவோம். பாத்துருங்கப்பா, வந்துடுறேன். போயிட்டாங்க போயிட்டாங்க. இதுதான் அந்த பீரோட சாவியா இருக்குமோ? என்ன பண்றது? அன்னைக்கு இந்த சாவியை தான் கையில பார்த்தோம், அப்ப இதுவா தான் இருக்கும். டேய் மச்சான், எங்கடா போற? அது ஒண்ணும் இல்லடா, தண்ணி தாகமா இருந்துச்சு, அதான் தண்ணி குடிக்கலான்னு. அந்த அக்கா அவ்வளோ நான் தண்ணி வேணுமான்னு கேட்டாங்க. அப்போ வாயை திறக்கல, இப்போ மட்டும் தண்ணி கேட்குற? அப்ப தோணல, இப்ப தோணுது. சரி சரி, கூடி கூடி. நேரம் பார்த்தாலும் திக்கு திக்கு திக்குனே இருக்க மாதிரி இருக்கு. வந்த வேலை சிறப்பா முடிஞ்சிருச்சு. இனி அதுல கைய வச்சா மட்டும் போதும். உள்ள போய் இப்பயே எடுத்துருவோமா? இந்த ரெண்டு பயலும் இருக்கானுங்க, இவனுங்க எதுக்கு அந்த ரூமுக்குள்ள போற என்ன ஏதுன்னு அலசி ஆராய்ஞ்சு கிண்டி கிளம்பி எடுத்துருவானுங்க. சரி, நேற்று மாதிரி நைட்டு இருந்து வேலையை பார்த்துட வேண்டியதான். என்ன இப்படி பண்றேனே தெரியல. இவனை நம்பி தானே நான் வந்தேன். என்னாக பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இவனுக்காக வந்தேன். கடைசியில இவனே என்னை கைவிட்டுட்டானே. எங்க அப்பா அம்மாவும் என்னை கைவிட்டுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு சோத்துக்கு கூட வழி இல்லாம வெறும் அவதியா இருக்கு. ரொம்ப பசிக்குது. ஒண்ணுமே வாங்கி கொடுக்காம காலையில எங்கிட்ட போனாலும் தெரியல. வந்ததுல இருந்து பச்சை தண்ணியை மட்டும்தான் குடிச்சு குடிச்சு வயிறு நிறைச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியல. அப்பா அம்மா வீட்டுக்கு போலான்னு பார்த்தா அவங்க அங்க இழப்பெல்லாம் வித்துட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இனி அங்க போய் நான் எப்படி இருக்கிறது? அவங்களும் எங்க போனாங்கன்னு தெரியல. என் மனசு ஏன் ஒரு நிலையா இல்லைன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சின்ன வயசுல இருந்து அதுக்கு இதை விட்டாது அதை விட்டாதுன்னு என்னைக்குமே நான் ஒரு நிலையா முடிவெடுக்காம என் மனம் போன போக்கில் முடிவெடுத்தது தான் இவ்வளோ பெரிய தப்புக்கும் காரணம். ரொம்ப பசிக்குது. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்கலான்னு பார்த்தா நம்மள கேவலமா நினைப்பாங்கன்னு தோணுது. ஐயோ, பசி உயிர் போகுது, வயிறெல்லாம் பின்னுது, ஒரு மாதிரி ஆகுது. அப்பா அம்மா நீங்க எங்கதான் போனீங்க என்னை விட்டுட்டு? நீங்க சொன்ன பேச்சை கேட்டு நான் பாட்டுக்கு அரவிந்த கல்யாணம் பண்ணபடியே இருந்திருக்கணும். இன்னைக்கு எனக்கு ஒரு கஷ்டம் நோடியும் ஓடி வந்தது அரவிந்து தான். நான் பண்ணின தப்பு இன்னைக்கு இவ்வளோ பெருவினையா வந்து விடியும்னு நினைச்சு கூட பார்க்கல. நான் என்ன பண்ணுவேன், எங்க போவேனே ஒன்றும் புரியல. அரவிந்த் என்னை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இவனும் குடிச்சு குடிச்சு குடியிலே கிடக்கிறான். எப்ப பார்த்தாலும் தண்ணியிலே மிதக்கிறான். ஒரு பிள்ளைக்கு பசி இருக்குமே, அவனுக்கு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறான். நான் என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியல. அம்மா அப்பா, ஐயோ பசி உயிர் போகுதே. ஐயோ, 4 நாள் ஆச்சு இன்ன வரைக்கும் சோறு இல்லாம இருக்குதே. வீட்டுல ஒரு அரிசி பருப்பு இருந்தா கூட ஏதோ ஒண்ணு பண்ணலாம். கடையில வாங்கி திங்கிறதுனால அது எதையுமே வாங்கி போடாம விட்டுட்டேன். இப்ப எவ்வளவு பெரிய வேதனையா இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்? பேசாட்டுக்கு அரவிந்த் வீட்டுல ஒரு வேலைக்காரியா கூட நான் இருந்துருன்னு சொல்லி பேசாட்டுக்கு அங்க போயிருவோமா? வேண்டாம் வேண்டாம், அவங்க எல்லாருமே
அந்த அத்தை இருக்காங்கல்ல அப்பாவோட சொந்தக்காரங்க. பேசாட்டுக்கு அந்த அத்தை வீட்டுக்கு போயிடுவோம். அதான் சரி, அந்த அத்தை வீட்டுக்கு போனா சாப்பிட்றதுக்காக ஏதாவது கொடுப்பாங்க. ஆமா, அங்கேயே போறது நல்லது. அப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல வெளியே விட்டுட்டாங்களா? விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. விசாரிச்சுட்டா அவங்க ஃப்ரெண்டு மேலே தான் தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் என்ன, அவங்க கிட்ட அந்த பணத்தை வாங்கி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. இதெல்லாம் தேவையா? கம்முன்னு இருக்கிறத விட்டுட்டு அவங்கள பற்றி எதுக்கு இப்போ நமக்கு பேச்சு? இல்லை அரவிந்த், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருந்துச்சுன்னா கூட என் மனசு ஆறுதல் அடைஞ்சிருக்கும். நம்மளை விட ஒருத்தர் அரவிந்தை நல்லா பார்த்துக்கிறதுக்கு இருக்காங்கன்னு நினச்சி. ஆனால் அந்த பொண்ணு எப்படி உன்னை தூக்கி வீசிட்டால? இங்கே பாரு, அவள் இருந்திருந்தாலும் என் வாழ்க்கை நிம்மதியாக இருந்திருக்குமான்னு கேட்டால் தெரியல. ஆனால் நீ என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக நல்லா இருக்குது. அந்த ஃபீலிங்ஸ் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அப்படியா? அப்படிதான். பூமாரி கூட இருக்கும்போது அது ஒரு ஃபீலிங் அப்படின்றீங்க, என் கூட இருக்கும்போது என்கிட்ட ஒரு ஃபீலிங்ன்றீங்க. இதில் எது உண்மை? இங்கே பாரு, பூமாரி என்னோட தோழி. எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் என்னை பற்றி யோசிக்கிறவ. ஆனால் நீ அப்படி இல்லைல்ல, லைஃப் லாங் அது வேறு ஃபீலிங். அதுவும் இல்லாமல் நேற்று பூமாரி வேறு ஃபோன் பண்ணா. ஏதோ வீட்டில் அலைன்ஸ் பார்த்துருக்காங்க, 3 மாப்பிள்ளை ஃபோட்டோ கொண்டு வந்திருக்காங்க, என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலடான்னு சொல்லிட்டு இருந்தா. ஓஹோ, நானும் ஃப்ரெண்டு தான், என்கிட்ட சொல்லணும், உங்ககிட்ட மட்டும் சொன்னாலா? நைட்டு சொன்னாமா? ஆயிரம் தான் இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்டை விட்டு கொடுக்க மாட்டீங்களே. ஏய் லூஸு. சரி, மாப்பிள்ளை எந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான், எப்படி இருக்காங்க, என்ன ஏதுன்னு கேட்டிங்களா? இன்னும் ஃபோட்டோ எதுவும் பார்க்கலையாமா, தெரிய மாட்டா இருக்கு. காலையில் தான் கொண்டு வரேன்னு சொன்னாங்கன்னு, இந்நேரத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓ ஓகே ஓகே. எங்க பேசாட்டுக்கு டாக்டர் மாப்பிள்ளையை ஃபிக்ஸ் பண்ண சொல்லிடுங்க. ஏன்? எங்கள் போலீஸ் மாப்பிள்ளையாக இருந்தால் கொஞ்சம் பயமாக இருக்கும் அவங்கள நினச்சாலே. டாக்டர் மாப்பிள்ளைன்னா அப்போ நமக்கே உடம்பு சரியில்லைனா போயிட்டு ஃப்ரீயாக பார்த்துட்டு வந்துடலாம்ல. இது நல்ல ஐடியாவே இருக்கே. ஏன் இன்ஜினியர் மாப்பிள்ளையில கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதோ? அதுக்குன்னு இல்லை, நானும் இன்ஜினியர் தான். டாக்டர் இருந்தாங்கன்னா நம்ம ஃப்ரீயாக போய் பார்த்துக்கலாம்ல. நல்லா இருக்கு. நீ குளிர் காயறதுக்கு அவளை வேற கிட்டே எரிய சொல்ற. போ அரவிந்த், சும்மா கிண்டல் பண்ணிட்டு. இங்கே பாரு, அவன் மனசுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு அதுபடி தான் நம்ம விடணும். நம்மளோட ஆசையை அவன் மேலே திணிக்க கூடாது. சொல்லுடி, எந்த மாப்பிள்ளையை தான் பேசி முடிக்கிறது? எல்லா ஃபோட்டோவையும் பார்த்துட்டு இப்படி அமைதியாக நின்றுட்டு இருக்க. எல்லாருமே கண்ணுக்கழகா லட்சணமா நல்லா தான் இருக்காங்க. இப்படி சொன்னா எப்படி? ஒன்று சொல்லு. இல்லைம்மாம்மா, எல்லாருமே நல்லா இருக்காங்க, என்னோட அதிகமாக படித்தவங்களாவே இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கெல்லாம் வரதட்சணைன்னு பார்த்தா ஊருப்பட்டது கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நிறைய நகைப்பணம் எதிர்பார்ப்பாங்க. நான் இப்போதைக்கு ஒரு 15 பவுன் சேர்த்து வச்சுருக்கேன். அது தவிர்த்து இவ்வளோ நகை நட்டு போடணும்னா அது ரொம்ப சிரமம்ல இப்போ தங்க வைக்கிற விலைக்கு. அதனால் நம்மளுடைய தகுதிக்கு ஏற்றாப்புல ஒரு குடும்பத்தை பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு யோசிக்கிறேன். எம்மாடியே, இப்போ யார் உன்னை நகை போடணும் வைக்கணும் அப்படி இப்படின்னா அவங்க எவ்வளோ கேட்டாலும் இந்த பெரியம்மா இருக்கேன் நான் செய்யறதுக்கு. நீ எதுக்கு பண்ணி இது பண்ணிட்டு இருக்க? இல்லை தெரியுமா, 1000 தான் இருந்தாலும் நீங்களும் வயசானவங்க, பெரியப்பாவும் உடம்பு சரியில்லாமல் இருக்காரு. நாளை பின்ன உங்களுக்குன்னு ஏதாவது தேவை இருக்கும், அதெல்லாம் யோசிக்கிறேன். இந்த காலத்து பிள்ளைங்க வசதியான குடும்பத்தில் வாக்கப்பட்டு போகணும்னு ஆசைப்படுறாங்க. நீ ஏன் வசதி இல்லைனாலும் பரவாயில்லன்ற? எம்பிட்டு செலவானாலும் இந்த பெரியம்மா வாக்கு கொடுத்துருக்கேன், என் நடத்தையும் என் சொத்தையும் விற்று உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு. சரியா? நீ எதை பற்றி யோசிக்காம உனக்கு எந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லு, அதுக்கு ஏற்றாப்புல நாங்கள் பார்த்துக்குறோம். தெரியுதா? நான் இருக்கேன், இவங்க இருக்காங்க, சந்தோஷம் இருக்கும். நாங்கள் எல்லாரும் என்ன அப்படியே உன்னை விட்டுருவோம்னு நினச்சிட்டு இருக்க? எங்கள் வீட்டு கடைக்குட்டி வேற, உனக்கு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாமல் நாங்கள் வேற யாருக்கு பண்ண போகிறோம்? இல்லை மாமா, எனக்கு அப்புறம் பிள்ளைங்களாம் இருக்காங்க. என் ஒரு ஆள் சந்தோஷத்துக்காக நீங்களாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நாங்கள் யோசிக்கிறோம். இங்கே வரு, எனக்குன்னு கொடுத்த நிலத்துல 3 பங்கை எப்பயும் நாங்கள் பிரித்து வச்சுருக்கோம். உமாவுக்கு, எனக்கு, உனக்குன்னு. அப்படி இருக்கும்போது உன்னோட சொத்து இருக்குமா, அதையும் கூட உனக்கு தானே. அதனால நீ எதை பற்றியும் கவலைப்படாத. ஐயோ அண்ணே, கல்யாணத்துக்கே எல்லாம் கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தலை தீபாவளி, தலை பொங்கல், குழந்தை பிறந்தா அது தனி செலவு, பிள்ளை மொட்டை அடிக்கிறதுனா தனி செலவுன்னு எல்லாத்துக்கும் நீங்களே பண்ண முடியுமா? அதை தான் நான் சொல்கிறேன், இவ்வளோ வசதியெல்லாம் வேண்டான்னு. அந்த சாந்தால உன்னை பற்றி ஏளனமாக பேசுகிற அளவுக்கு ஆகிப்போச்சேன்ட்டு நான் இதுக்கோசரமே உனக்கு பெரிய இடத்துக்கு சம்மந்தமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னமோ இப்போ தான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த ஊரே பார்த்து ஆச்சரியப்படணும், அந்த அளவுக்கு பெருசாக பண்ணணும் உன் கல்யாணத்துன்னு இருக்கேன். இப்போதான் தெரியுமா, புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கதையாக ஆகிடக்கூடாது தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குவோம். உனக்கு யாரை பிடிச்சிருக்கு அதை மட்டும் சொல்லு. இந்த வீடாமா? ஆமாம் அத்தை, இந்த வீடு தான். பரவாயில்ல, வீடு வாசலெல்லாம் நல்லா வச்சிருக்காங்க, நீட்டா. உள்ளேயுமே நல்லா நீட்டாக வச்சுருப்பாங்க அத்தை.
வெளியிடத்தை பார்த்தாலே தெரியுது எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்னு. குடும்பமும் நல்ல குடும்பம்தான். சரிங்களா, நீங்கள் எதை பற்றி யோசிக்க வேணாம். தாராளமாக இந்த வீட்டில் பொண்ணு எடுக்கலாம். வாங்க. சொல்லுமா, எந்த போட்டோ தான் உனக்கு பிடிச்சிருக்கு? என்ன எல்லாரும் வீட்டில் தான் இருக்கீங்க போல இருக்கு? ஆமாங்கக்கா, எல்லாரும் ஒன்றா வீட்டில் தான் இருக்கோம். வாங்க வந்து உட்காருங்க. ஆ, உட்காருவோம். வாமா வா, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, நாங்கள் வந்தோடனே குடிச்சிட்டு தான் வந்தோம். ஓ சரிங்க. காப்பியாவது வைக்கிறோம், காப்பியை குடிப்பீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அத்தை வீட்டுக்கு வந்தோடனையுமே எல்லாமே வச்சு கொடுத்து தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன். சரி இருங்க, நான் போய் சேர் எடுத்துகிட்டு வந்துடுறேன். மடி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, ஒன்றும் வேணாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். என்னம்மா, என்ன விஷயம்? கொஞ்ச நாள் முன்னாடி உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. கார்த்தியால. அந்த கார்த்தி வேற யாரும் இல்லை, என் பையன்தான். ஏங்க, ஒரு நல்லது பண்ண போய் இப்படி பொல்லாப்பா வந்து விடிஞ்சிருச்சு பாருங்க. எங்கள் புள்ள வாழ்க்கையும் அந்த அம்மா அப்படி நார் அடிச்சிருச்சுங்க. உங்கள் வருத்தமெல்லாம் புரியுதுங்க. இந்த பொண்ணு பூமாரிக்கு வந்த கெட்ட பேரை சரி பண்ணணும்னா ஒரு கல்யாணம் பண்ணுனா நல்லது. அந்த பையன் வேற யாரோ இருந்து நாளை பின்ன இது ஒரு பெரும் பிரச்சனையாகி அந்த பொண்ணு வாழ்க்கைக்கே ஒரு இதாக கேள்விக்குறியாயிடும். அதனால என் பையனுக்கு நானே பொண்ணு எடுத்துட்டேன்னா யாருக்கு இதில் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு தான் நாங்கள் முடிவு பண்ணி வந்திருக்கோம். நீங்கெல்லாம் என்ன சொல்றீங்க? இங்கே பாருங்க, ஏற்கனவே எங்கள் பொண்ணுக்கு இன்னைக்கு தான் மாப்பிள்ளை வீட்டில் இருந்து 3 ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க. அவங்கள பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். இதில் நீங்கள் வந்து இப்படி கேட்குறீங்களேம்மா? நீங்கள் கட்டி வைக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயந்தான். ஆனால் என் கார்த்தி ரொம்ப நல்ல பையன். என் அத்தையும் அப்படிதான். யாருக்கு எந்த கெடுதலும் நினச்சது கிடையாது. இன்ன வரைக்கும் எல்லாத்துக்கும் நல்லது மட்டும்தான் செஞ்சுருக்காங்க. உங்களுக்கே தெரியும் என் அம்மா அப்பா குடும்பம் எப்படின்னு. அப்படி இருக்கும்போது அந்த வீட்டுக்கு உங்கள் பொண்ணு வாக்கப்பட்டு வந்தா நல்லா இருப்பா. நாங்கள் வரதட்சணையோ அதுவோ இதுவோ எதுவும் கேட்கல. கட்டுன சிலையோட பொண்ணு அனுப்புனீங்கன்னா பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனால் அந்த அம்மா அப்படி பேசியிருக்காங்க. இப்போ நீங்கள் பொண்ணு கேட்ட உடனே நாங்கள் கட்டி கொடுத்தோம்னா அப்புறம் அவங்க பேசுறது உண்மைன்னு ஆயிடாதுங்களா? நகை பணத்துக்காக தான் ஆசைப்பட்டு நாங்கள் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கோம்னு நினைக்க மாட்டாங்களா? இங்கே பாருங்க, நான் யாருக்கும் சான்று கொடுக்கறதுக்கெல்லாம் வரல. நான் பிள்ளைய நல்லா வச்சுப்பேன், என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீடு தேடி பொண்ணு கேட்க வந்திருக்கேன். சரிங்களா? அவங்க எதை சொல்லுவாங்க, இவங்க அதை சொல்லுவாங்களா, நான் கேட்க மாட்டேன். எனக்கு எது சரின்னு தோணுச்சோ அதுக்காக தான் வந்திருக்கேன். நீங்கள் பேசுறதும் சரிதான். என்னப்பா சந்தோஷ், என்ன முடிவு பண்ணுவோம்? தெரியுமா, இந்த வீட்டுக்கே நீங்க தான் மூத்தவங்க. நீங்க என்ன முடிவு பண்றீங்களோ அதே நாங்கப்பா ஏத்துக்குவோம். பூமாரி, நீ என்னம்மா சொல்ற? பெரியம்மா, அண்ணே சொன்னது தான். என் வாழ்க்கையில் என்னை விட நீங்கள் தான் நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. நீங்கள் எல்லாரும் பார்த்து இதுதான் மாப்பிள்ளைன்னு சொன்னீங்கன்னா கூட போதும், நான் யாராக இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்குவேன். எனக்கு இதுதான் அதுதான்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. எங்கள் பொண்ணுக்கு நல்லதை பண்ணணும்னு தான் நாங்கள் முடிவு பண்ணி இந்த மாதிரி ஒரு வரன் பார்த்தோம். அது நல்லபடியாக அமைதின்னு நினைக்கும் போது எங்களுக்கு சந்தோஷம்தான். அதனால் நல்ல நாளாக பார்த்து நீங்கள் முறைப்படி பொண்ணு கேளுங்க. நாங்கள் பொண்ணு கொடுக்க தயாராக இருக்கோம். நான் கூட நீங்களாம் என்ன சொல்லுவீங்களோ எது சொல்லுவீங்களோன்னு பயந்து வந்தேன். இப்போதான் மனசுக்கு நிம்மதியாகவும் ஆறுதலாகவும் இருக்கு. நான் நீங்கள் கேட்டீங்கன்னு பொண்ணை கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கலங்க. நீங்கள் சொன்னீங்க ஒரு வார்த்தை, நாங்கள் யாரையாவது பார்த்து முன்ன பின்ன தெரியாதவங்களை கட்டி வச்சு இந்த விஷயம் இது தெரிஞ்சு அந்த அம்மாவால் எங்கள் பொண்ணோட வாழ்க்கை கல்யாணத்துக்கு அப்புறம் கேள்விக்குறி ஆகி போச்சுன்னா அதுக்கப்புறம் அது என்னன்னு சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தை இல்லை. அந்த ஒரு வார்த்தை தான் என் மனசை மாற்றிடுச்சுன்னே சொல்லலாம். நான் இப்போ உங்களை நம்பி உங்கள் வார்த்தையை நம்பி தான் எங்கள் பொண்ணை கட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். அவளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராமல் பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஏன்னா உங்களுக்கு என்னை பற்றி எல்லாமே சொல்லியிருப்பாங்கன்னு தெரியும். நான் அந்தளவுக்கு நல்லவளாலாம் இல்லைங்க. ஆனால் அந்த பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து தான் என்னை இன்னைக்கு நல்லவளாக மாற்றிருக்காங்க. அப்படியாப்பட்ட பிள்ளைங்க நல்லா இருக்கணும் வாழ்நாளில். அதை தவிர வேறு எதுவுமே நான் உங்ககிட்ட கேட்கலங்க. சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்த பிள்ளைங்க, அதுங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதுக்காக நீங்கள் என்ன கேட்டாலும் அள்ளி கொடுக்க கொட்டி கொடுக்க அம்மாவா நான் தயாராக இருக்கேன். என் புள்ள கண்ணில் என்றைக்கும் கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு. நீங்கள் அதெல்லாம் சொல்லணுன்ற அவசியமே இல்லை. என் வீட்டில் பொம்பளை பிள்ளையெல்லாம் கிடையாது, இவ்வளோ கூட்டமாலாம் என் வீட்டில் இருந்தது கிடையாது. நானும் என் பையனும் தான். அப்படி இருக்கும்போது எங்கள் பிள்ளைய நாங்கள் நல்லா பார்த்துக்க மாட்டோமா என்ன? அதெல்லாம் நீங்கள் கவலையே படாதீங்க. முக்கியமாக பூமாரி வாழ்க்கையில் நான் முடிவெடுக்கிறத விட முக்கியமாக ஒரு அம்மாவாக இருந்து ஒரு அண்ணியாக இருந்து ஒரு தோழியாக இருந்து இத்தனை வருஷம் வளர்த்தது எங்கள் மகா தான். அவளோட வாழ்க்கையே இப்படி கஷ்டப்படணும் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துருக்கலாம். ஆனால் இந்த பூமாரிக்காக தான் அவள் இங்கே வாக்கப்பட்டு அவளை படிக்க வச்சு ஆளாக்கி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கா. அதனால் நீங்கள் எந்த நன்றி சொல்கிறதா இருந்தாலும் எங்கள் மகா கிட்ட தான் சொல்லணும். மகா, நீ என்னம்மா சொல்கிற?
பூமாரியை கட்டி வைக்க உனக்கு சம்மதம் தானே? வேற யாரும் இல்லை, என் பிள்ளை தான். என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுதுன்னா அதை விட வேற என்னத்தை எனக்கு பெரிய சந்தோஷம் இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா சரியா இருக்கும். என் பூமாரி கண் கலங்காம போகிற வீட்டில் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும்.